ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு ஹானஸ்டான ஒரு தகவல் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 5 வருஷத்தில் நான் அதிகபட்சம்லாம் சொல்ல மாட்டேன், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அதிகபட்சம் எவ்வளோ போகணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய அசம்ஷன் படி, என்னோடது கிடையாது, இங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் 5 மடங்கு, குறைஞ்சபட்சம் 5 மடங்கு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 60 to 75 lakhs ஆகும். ஓகேங்களா? ஏன் அதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் ஸ்டானிஷ் சவுடின்னு ஒரு சைட்டு பண்ணுறோம் பிள்ளைச்சேரி. நாங்கள் விற்ற ரேட்டு 450 ரூபா. ரொம்ப நாளெலாம் ஆகலை சார், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு செகண்ட் சேல்ஸ் வந்து அந்த சைட் வந்து இன்னைக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா 1200 ரூபாயிலிருந்து 1400 வரைக்கும், 1200 to 1400 வரைக்கும். சரிங்களா? எவ்வளோ வருஷத்துல? 2.5 வருஷத்துல 3 மடங்கு 3.5 மடங்கு ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த சைட், இந்த இடம். நான் சொன்னேன் இல்லையா, வரும்போது நீங்கள் பஸ்ஸில் வந்தவங்களுக்குலாம் தெரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, திருமலை சைட் இன்னைக்கு வந்து 4500 ரூபா. 4 வருஷத்துக்கு முன்னாடி 800 ரூபா தான், வெறும் 800 rupees. ரிசர்ச் பாருங்க, தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கூகுளில் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கான்செப்ட் பண்ணலாம். எதுவுமே வந்து கூட்டி குறைச்சலாம் சொல்லலை, என்ன நடக்குதோ அதை ஹானஸ்டாக சொன்னேன். ஓகேங்களா? இன்னைக்கு ரைட் டைம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன். இன்னைக்கு விட்டுட்டா வாய்ப்பே கிடையாது. இனிமேல் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நம்மளால கூட கொடுக்க முடியாது. நம்ம ஏன் இந்த ரேட்டுக்கு தர முடியும்னா நம்மளுடைய சொந்த இடம். ஓகேங்களா? இன்னைக்கு ஏக்கருக்கு வேற லெவல் நினச்சி பார்க்க முடியாது ரேட்டுக்கு போயிட்டு யார் கொடுக்குறது. டயரில் ஏக்கர்ஸ்லாம் மெயின் ரோட்டில் கிடைக்கல. நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சா நகை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்கலாம் சொல்ல வரல, முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லையா, ஒருத்தர் நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருந்தால் எனக்கு ஹாப்பின்னு நினைப்பீங்கல்ல, ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இவங்களாம் நல்லா இருந்தால் எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு குரூப் எப்படி ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய குரூப் இருப்பாங்க. இது 2 பேருக்கும் இந்த இடம் வாங்கி நாளைக்கு உங்கள் பரம்பரையும் வாழ்த்துவாங்க. அதாவது சில சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகளால் ஒருத்தருக்கு நல்லது பண்ணலாம். அவங்க வாழ்த்துறதுனாலையோ இல்லை ஒரு மோட்டிவேஷனால சென்ற வார்த்தைகள்னால அவங்க நல்லது பண்ணலாம். சாப்பாடு கொடுத்து நல்லது பண்ணலாம். சிலர் பணம் கொடுத்து நல்லது பண்ணுவாங்க. இடம் வாங்கி கொடுத்து நல்லது பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு பிரயோஜனம், அதுக்கடுத்து ஓகேங்களா? ரைட் டைம் ரைட் பிளேஸ். சரிங்களா? இந்த இடம் அப்படி டெவலப் ஆக போகுது. சுற்றி காம்பவுண்ட்லாம் போட்டு இந்த ஏரியா எப்படி இருக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இல்லையா, அந்த வீடியோ எடுத்து பார்த்துங்க. அந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெடி பண்ணுறப்போ கல் காம்பவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாக ரெடி ஆகிடும் சைக்கிள். ஒரு நல்ல கம்யூனிட்டி கிட்டத்தட்ட 172 பிளாட் இங்கே. எவ்வளோ சார் இப்போ அவைலபிள் எடுத்தீங்கன்னா 105 பிளாட், 104 பிளாட் அவைலபிள். 104 பிளாட் அவைலபிள். இப்போ 170 பிளாட்டுன்னு வைங்க, எவ்வளோ ஃபேமிலிஸ் வருவாங்க யாராவது கணிக்க முடியுதா? அப்படியே டபுள் ஆக்கினா கூட ஒரு 350 குடும்பம் அங்கே வரும். கரெக்டு தானே சார்? ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி உருவாக்கும், நல்ல ஒரு ஏரியா உருவாகுது பாலாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக வீடுகள்லாம் அடுத்து 2-3 வருஷத்தில் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த இடத்துல 24/7 செக்யூரிட்டி கொடுக்கும். வெளியே அந்த கேட்லாம் போட்டோம் இல்லையா, செக்யூரிட்டி ஆஃபீஸ் இந்த இடத்துல இல்லை காம்பவுண்ட்லாம் எல்லாமே ரெடி பண்ணி இந்த ரூம் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி ரூம் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஓனர்ஸ் மட்டும் வந்தால் தான் திறந்து விடுவாங்க, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். அடுத்த 3 வருஷம் கழித்து நிறைய பில்டிங்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே வீட்டு ஓனர்ஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு. ஓகேங்களா? தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப சார் இப்போ யாராவது நீங்கள் புக் பண்ணுறவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. பிளாட் நம்பர் 101 புக் ஆயிடுச்சு.